நாக்பூர் இந்த பெருநாள் அன்று தொழுகைக்காக நிற்கும் இவர்கள் எல்லோரும் கைதிகள், இஸ்லாமிய கைதிகள். ஒரு சின்ன போராட்டம், சின்ன பிரச்சனை, உடனே தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. முஸ்லீம்னாக்க உடனே அரெஸ்ட்டு. அவங்கள உள்ளே போட்டு அதாவது ஜாமீனம் கொடுக்கறதில்ல. ஒரு சமூகத்தை எந்த வகையிலெல்லாம் ஒரு குற்றப்பரம்பையாக சித்தரிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மக்கள் இத்தனை பேரும் நாக்பூர் ஜெயிலில் இருக்கக்கூடிய சிறை கைதிகள், இஸ்லாமியர்கள். இப்போ வந்த பெருநாள் தொழுகையை அவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூடி கொண்டாடி இருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை புரிவோம். அவர்களுடைய எதிர்காலம் நல்லா வரட்டும். உண்மையிலே தவறு செஞ்சுருந்தாங்கனாக்க அந்த தவறுலேருந்து திருந்தி அவர்கள் நல்ல மனிதர்களாக வரட்டும். அல்லது இவர்கள் முஸ்லீம்கள் அப்படிங்கிறதுக்காக பொய் குற்றச்சாட்டு பண்ணி அவர்களை கொண்டு வந்து உள்ளே பிடிச்சி போட்டிருந்தாங்கனாக்க அதற்கான பலனை மறுமையில் இறைவன் அவர்கள் கொடுப்பான். கண்டிப்பாக இந்த உலகத்தோட முடிஞ்சிறது இல்லைல்ல. ஒரு முஸ்லீம்ங்கிறதுக்காகவே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்கனாக்க அதற்கான விலையே அவர்கள் கொடுக்க வேண்டி வரும். அது அவர்கள் பின்னாடியும் அனுபவிச்சுக்குவாங்க. ஆக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். யாராக இருந்தாலும் அவர்களுடைய குடும்பங்கள் இளைஞர்களை தவிச்சு, அவர்கள் இளைஞர்கள் இல்லாமல் அவர்கள் பெருநாளை கொண்டாடி இருப்பாங்க அவர்கள் வீட்டில். இவர்கள் இங்கே தனியாக இங்கே கொண்டாடுறாங்க. ஆக நாம் பிரார்த்திப்போம், இறைவன் நமக்கு இது மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தாமல் ஒரு நல்ல எதிர்காலத்தை நமக்கு அமைச்சு கொடுக்கணும். அது சிறைவாசம் அப்படிங்கிறது மிக மிக கொடுமையானது. ஒரு தடவை போயிட்டான்னாக்க அதுக்கு பிறகு எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் சரி, முதல்ல அவனை தான் பிடிப்பானுங்க. இங்கே வா, கையெழுத்து போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக சிறை வாழ்க்கையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை இறைவன் நமக்கு ஏற்படுத்தணும். அடுத்த செய்தி, அதாவது ஹல்துவானி ஜும்மா மசூதி அதுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடுறதை பாருங்கள். நவராத்திரி கொண்டாடுறாங்களாம். ஆக இவங்களுக்கு கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம இப்போ கோயிலில் போய் நின்றாக்க கடவுள் இப்போ ஒன்றும் தரமாட்டார், நம்ம போய் பள்ளிவாசல் முன்னாடி போய் டான்ஸ் ஆடினா தான் இறைவன் ஏதாவது கொடுப்பாப்புல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்கெல்லாம் இப்போ ராவண நம்மவியாக இருக்கட்டும், நவராத்திரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நேராக டான்ஸ் ஆடுறது எங்கன்னாக்க பள்ளிவாசலுக்கு முன்னாடி தான். இது அவர்களுக்கே அவமானமாக இல்லையா? என்னடா அது, நம்ம கோயிலை விட்டுட்டு ஒரு பள்ளிவாசல் டான்ஸ் ஆடுறோமே, இதை பார்க்குறவன் என்ன நினைப்பான் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் கிடையாது. அவர்களுக்கு முஸ்லீம்களை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று. ஒரு கால் அவர்களுக்கு அவர்கள் மதத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு, என்னன்னு தெரில. இல்லைனா கோயில் முன்னாடி போய் நின்றுட்டு டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க இல்லையா? அதாவது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு அவனுக்கு எங்கே கோயில் இருக்குதோ அந்த கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு நடனம் ஆடணும், பேசணும். ஆனால் அவன் நிற்கிறது மஸ்ஜிது முன்னாடி நிற்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்டாக்க, அப்போ அவனுடைய கடவுளை பள்ளிவாசலில் தான் தேடுறான். அப்போது அவனுடைய கோயிலில் தேடலை. இப்படி ரகலை பண்ணுறவங்கள நான் பொதுவான இந்துக்களை நான் சொல்லலை. இது மாதிரியான இந்துத்துவா குரூப்புகள் முஸ்லீம்களில் பிரச்சனை பண்ணுறதுக்காக வராங்கள்ல, அவர்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னாக்க, இது அவர்கள் அவர்களுடைய மதத்தின் மேலே நம்பிக்கையை ஏற்று போய் முஸ்லீம் மதத்தில் தான் கடவுளை கூப்பிட்டா வருவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அவன் எல்லாம் இங்கே டான்ஸ் ஆடுறான், பாட்டு பாடுறான், என்னென்ன பண்ணணுமோ அத்தனை பண்ணிட்டு போகிறான். ஓகேயா? இன்னொரு ஆள் சொன்னாப்புல, இதுக்கு முன்னாடி முகலுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடினானுங்க, இப்போ முகல் முடிஞ்சு போச்சு, அதனால் மஸ்ஜித் முன்னாடி டான்ஸ் ஆடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், பள்ளிவாசலுக்கு மேலே நின்றுக்கிட்டு காவி கொடியை அசைச்சிட்டு நிற்கிறானுங்க. அவனோட கோயிலெல்லாம் விட்டுட்டான். இப்போ பள்ளிவாசல், தர்கா இதுதான் அவங்களுக்கு வழிபடு இடமா தென்படுது. அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். போலீஸும் வேடிக்கை பார்க்குது, அரசாங்கமும் ஒன்றுமே சொல்கிறதில்ல. இப்படியே இவங்களை வளர்த்து விட்டுக்கிட்டே இருந்தாக்க கடைசியில் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனும் ஆயிடுவானுங்க. இந்த இந்துத்துவ குரூப் இருக்கிறானுங்களே இப்படியே ரகலை பண்ணிக்கிட்டு
பணம் பண்ணிவிட்டு காசு பண்ணிவிட்டு வேலைக்கெல்லாம் போக மாட்டானுங்க. வேலைக்கெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு ஏற்கனவே. இந்த ஒரு 10 வருஷம் இவர்கள் ஆட்சியில் இந்துத்துவாதிகள் பெரும்பாலான ஒரு 80% பேருக்கு வேலை கிடையாதுங்க. இவனை மாதம் பணம் அனுப்பிச்சிட்றானுங்க. டெய்லி பேசிஸ்லேயும் பணம் வருது பிஜேபியிலேருந்து. இது மாதிரி அகலை பண்ணுறதுக்கு, பிரச்சனை பண்ணுறதுக்கு, ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இவனு பண்ணுற இந்த கொள்ளையடிப்பெல்லாம் வெளியில் தெரியாது. அதுக்காக பண்ணக்கூடிய செட்டப் தான் இது எல்லாமே. இது பாட்டு இங்கே நடந்துகிட்ருக்கோம். அவனு பாட்டு கொள்ளையடிச்சிட்ருப்பானுங்க. அதான் நடக்குது. இந்தியா வாழ்க.